எல்ஐகே இந்த படத்துக்கு போய் நான் உட்கார்ந்தது என் மைண்ட் செட் எப்படி இருந்துச்சுன்னா, பிஆர் சார் ஆக்டிங்கே, அனிருத் சார் மியூசிக்கே, எனக்கு என்ன யாரும்லையே சாங் வேறு இருக்கே, இன்னைக்கு ஒரு சூப்பரான படம் பார்க்க போறோம்பா அப்படின்னு தான் என் மைண்ட் செட் இருந்துச்சு. ஆனால் படம் ஸ்டார்ட் பண்ணா என்னடா இது படம் ரொம்ப ஸ்லோவாக போகுது, இப்போதானே படம் ஸ்டார்ட் ஆயிருக்கே, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் படம் இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிக்கும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இந்த படம் போகுது போய்கிட்டே இருக்கே, எதுவுமே இன்ட்ரெஸ்டாகவே இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா இது பிஆர் படம் தானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. பிஆர் படம்னாலே நல்லா இன்ட்ரெஸ்டாக செம ஃபன்னாக போகும். ஆனால் இந்த படம் அப்படி இல்லை, ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கு. என்னடா படம் ஸ்லோவாகவே போயிட்டுருக்கே அப்படின்னு நினைக்கும்போது படம் இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிக்குது. ஆஹா, படம் இன்ட்ரெஸ்டாக போக ஆரம்பிச்சிருச்சே அப்படின்னு நினைக்கும்போது இன்டர்வல் விட்டுட்டாங்க. இன்டர்வல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்டர்வல்ஸையும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக முடிச்சிருக்காங்க அப்படின்னா இனி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டாகவே இருக்குமா, இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் மாரி ஸ்லோவாக தான் போகுமா அப்படின்னு தோணுச்சு. ஆனால் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல. இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபில் எஸ்ஜே சூர்யா சாருக்கு ஒரு டான்ஸ் சீன் வரும். அந்த சீன் வேற லெவலாக இருந்துச்சு. இந்த படத்தில் சீமான் அண்ணன் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு, அவரோட சீன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தோட இன்னொரு ஹீரோ யாருன்னா நம்ம அனிருத் சார் தான். இந்த படத்தோட பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு. அனிருத் சார் இல்லைன்னா அந்த படமே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே அனிருத் சாரோட பிஜிஎம்மும் சாங்ஸும் தான். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ப்ளஸ் அனிருத் சாரோட மியூசிக், இதுக்காகவே இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் ஒரு டைம் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்.